கோவை தெற்கு மாவட்டத்தின் பெருமையை காப்பாற்றிய வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வீரராக நம் முன் வந்திருக்கும் குட்டி என்கிற சுதாகர் அவர்களுக்கு கல்வியாளர் அணியின் சார்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த ஆடையை அணிவிப்பார். முக்கணிகள் போல வந்து பண்டு பிறந்தார் அந்த முத்தமிழ் அறிஞரை நித்தம் நினைப்போம். கோவை தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியும் சூலூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகமும் சூலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து நடத்தும் இந்த பாராட்டு விழா கருத்தரங்கம் இணைந்த பெருவிழாவின் தலைவர் நாமெல்லாம் வேறு வகையிலே அவரை காண எதிர்பார்த்திருந்த சூழலில் ஊக்கம் குன்றாமல் நம்மிடத்தில் வந்து தன்னுடைய பணியை முன்பை விட வேகமாக செய்து கொண்டிருக்கும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தளபதி முருகேசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு பயிலரங்கமாக நடத்த விரும்பி அதையே வால்பாறை வெற்றி வேட்பாளர் வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கான பாராட்டு விழா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே உழைத்தவர்களுக்கு நன்றி கூறுகிற விழா, ஓரளவு ஊக்கம் குன்றிய மனம் சோர்ந்த நிலையிலே உள்ளவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விழா என்று அதை விரிவுபடுத்த எண்ணிய நிலையிலே இந்த பயிலரங்கத்தை ஒரு கருத்தரங்கமாக, ஒரு பொதுக்கூட்டமாக, ஒரு பொது அரங்கமாக, ஒரு குடும்ப விழாவாக விரிவுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கும் கோவை மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் அமைப்பாளர் பசுமை நிழல் விஜயகுமார் அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றி இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டியிருக்கின்ற சூலூர் நகர செயலாளர் புரம் கௌதமன் அவர்களே, கழக முன்னணி செயல் வீரர்களே, பொறுப்பாளர்களே, முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்களே, பேரூராட்சி தலைவர்களே, பேரூராட்சி உறுப்பினர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 வார காலம் நாடே ஒரு வகையான அமைதியில், மனச்சுமையில், வெளியில் செல்வதா வேண்டாமா என்ற ஒரு மனத்தடுமாற்றத்தில் இருந்த ஒரு சூழல். அண்ணா அறிவாலயம் வந்த நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கூட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய முகத்தில் எந்த சோகத்தை பார்த்தோமோ அந்த சோகத்தை மறுபடியும் அண்மையில்தான் அப்பொழுதுதான் பார்த்தோம். அடக்க முயன்றும் அடக்க முடியாமல் கலங்கிய கண்களோடு இருந்ததை பார்த்தது உலகத் தமிழிடமே கதறியது, கண்ணீர் விட்டது. வெளிநாட்டிலே உள்ள தமிழர்கள் எல்லாம் வருந்தி சொன்ன செய்திகள் உண்மையிலேயே நம்முடைய மனத்துயரை அதிகப்படுத்தினார். நாங்களெல்லாம் இப்படி கல்வி கற்று கை நிறைய ஊதியம் வாங்கி வெளிநாட்டிலே இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த இயக்கம் காரணமோ, எந்த கட்சி காரணமோ, எந்த தலைவர் காரணமோ, அந்த இயக்கத்திற்காக இப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி சொல்லி அழுதார்கள். நம்முடைய கட்சியிலே 2 பிரிவு உண்டு என்று கவிஞர் அறிவுமதி அவர்கள் சொன்னார். ஒன்று அகதிமுக, இன்னொன்று புறத்திமுக. புறத்திமுக என்பது கட்சியிலே வெவ்வேறு
பதவிகளை பொறுப்புகளை வகிப்பவர்கள். இந்த மேடையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வகையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். அதிமுக என்பது இந்த கட்சிக்குள்ளேயே வராதவர்கள். ஆனால் இந்த கட்சியை, கருத்தியலை, கட்சி தலைவர்களை அளவுக்கு மீறி நெசிப்பவர்கள். கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது உயிரிழந்தவர்கள் பல பேரும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களெல்லாம் அதிமுகவை, இந்த கட்சியினுடைய கருத்தை நேசிக்கின்ற பெருமக்கள். கலைஞர் கைது என்ற அந்த செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தவுடனே உயிரிழந்தவர் ஒரு அடிகளார், ஒரு துறவி, வன்னி அடிகளார் என்பவர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது. எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வந்தது இந்த இயக்கம். அதைத்தான் நம்முடைய விஜயகுமார் அவர்களும் மற்ற தோழர்களும் இணைந்து வேல் ஹோம் என்று நினைத்தாயோ என்று ஒரு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் நாள் இன்றைய நாள். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எந்த ஊரிலேயே இப்படி ஒரு கருத்தரங்கம் இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே தலைவர் அவர்களுடைய வரலாற்றை இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நகர பொருளாளருமான அங்கமுத்தவர்கள் விரிவாகவே சொன்னார். நம்முடைய ஒன்றிய செயலாளர் மன்னவன் அவர்கள் மிக உருக்கமாக, மன்னவன் அவர்கள் இவ்வளவு அழகாக இவ்வளவு உருக்கமாக பேசுவாராய் என்று வியப்படைகின்ற அளவிற்கு உருக்கமாக சொன்னார். அந்த உருக்கத்தை அப்படியே மாற்றி ஒரு எழுச்சியாக, உணர்ச்சியாக பேசுகின்ற ஒரு செய்தி ஒழுங்கை நம்முடைய சூகா விஜயகுமார் அவர்கள் வெளிப்படுத்தினார். நானே இவ்வளவு ஊக்கத்தோடு இருக்கிறேன், உரத்தோடு இருக்கிறேன், நீங்கள் என்னை விட ஊக்கத்தோடும் உரத்தோடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உரையை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வழங்கினார். இந்த கூட்டம் ஒரு வியப்பான கூட்டம். இந்த அரங்கில் நிரம்பி இருக்கின்ற, உட்கார்வதற்கு கூட இடையில்லாமல் ஓரத்தில் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற கூட்டம், ஒருவரை பார்த்து ஒருவர் ஊக்கம் பெறுகின்ற கூட்டம். இந்த விழா 103ஆம் பிறந்தநாள் விழா என்பது கலைஞருக்கு பெருமை சேர்ப்பதல்ல, நாம் பெருமை சேர்த்துத்தான் அவருக்கு பெருமை கூட வேண்டும் என்பதும் அல்ல. ஆனால் ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார், அவர் மூலம் நாம் எப்படியெல்லாம் நம்முடைய ஆற்றலை திரட்டிக் கொள்ள முடியும், நம்முடைய தன்னம்பிக்கையை, புத்துணர்ச்சியை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விழா. இதே சூலூருக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர் தலைவர் கலைஞர். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நடைபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பொது வாழ்க்கைக்கு வயது 80 ஆண்டு என்று சொன்னார்கள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் வந்து பேசிய ஊர் இந்த சூலூர். இந்த கோவை மாவட்டத்தில் அவர் பேசிய முதல் ஊர் சூலூர். 1946 வந்தார். 46 அக்டோபர் 1ஆம் நாள் வந்தார். கோவைக்கு வந்தார். கோவைக்கு நான் செல்கிறேன், யார் வீட்டுக்கு செல்கிறேன், எங்கே தங்க போகிறேன் எதுவும் தெரியாது அவருக்கு. அவர் ஈரோட்டில் இருந்தார். பெரியார் அவர்களுடைய குடியரசு இதழினுடைய துணை ஆசிரியராக இருந்தார். ஓராண்டு காலம் இருந்தார். அப்பொழுதுதான் அவருடைய மைத்துணர், உங்க எல்லாருக்கும் தெரிந்த பெயர் காவியமா இல்லை ஓவியமா என்றெல்லாம் பாடிய அந்த இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன், கலைஞர் அவர்களுடைய மைத்துணர், கலைஞர் அவர்களுடைய முதல் மனைவி பத்மாவதியினுடைய அண்ணன். அவர் இசை மேதை, இசை அமைப்பாளர், பாடகர். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி எண்ணதிரில் வந்தாள். எல்லாரும் கேட்டு கேட்டு வியந்து நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடிய அந்த இசைத்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள்தான். உதயணன் வாசவதத்தை என்ற ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக இந்த கோவைக்கு வந்தார். அவர் கோவையில் வந்த பொழுது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனராக இருந்தவர், ஆங்கில இலக்கியம் படித்தவர், ஆக்ஸ்போர்டிலே படித்தவர், இலங்கையைச் சேர்ந்தவர், நிறை புலமை ஆங்கிலத்திலே வாய்த்தவர். அப்படிப்பட்டவர் அந்த படத்தின் துணை இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் சிதம்பரம் ஜெயராமன் சொல்லுகிறார், என்னுடைய மைத்துனர் பேரு மு கருணாநிதினு பேரு, நல்ல கதை எழுதுகிறார், அவருக்கு ஏதேனும் வாய்ப்பு வந்தால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று போகிற போக்கில் விளையாட்டு போல் சொல்ல, அதை கேட்ட அந்த உதவி இயக்குனர், அவருடைய பெயர் ஆரோக்கியசாமி, ஏஎஸ் ஆரோக்கியசாமி, சுருக்கமாக ஏஎஸ்ஏ சாமி அவர்தான். அவர் எனக்கு இயக்குனராகின்ற வாய்ப்பு வந்தால், இயக்குனர் இப்போ ஒரு துணை இயக்குனர் தான், இயக்குனராகின்ற வாய்ப்பு வந்தால்
உங்கள் தம்பிக்கு நான் கதை உரையாடல் எழுதுகின்ற வாய்ப்பை வழங்குவேன் என்று அவரும் நம்பிக்கை இல்லாமலே சொல்ல, ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஏஎஸ்ஏ சாமிக்கு கதை உரையாடல் எழுதுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இயக்குனராகின்ற வாய்ப்பு வந்துவிட்டது. வாய்ப்பு வந்தவுடனே அவருடைய திருவாரூர் முகவரிக்கு கடிதம் போட்டார். உங்கள் மைத்துனர் கருணாநிதியை நீங்கள் கோவைக்கு அனுப்புங்கள். அப்படித்தான் அந்த கடிதம் போன இடத்திலே கடிதத்தை பார்த்தவர் ஒரு கவிஞர், கவி காமு ஷெரீப் என்று பெயர். ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே வரலாறு போய்கொண்டே இருக்கும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் என்றெல்லாம் அந்த பாடலை எல்லாம் எழுதியவர் அவர்தான். ஏரி கரையின் மேலே என்ற பாடலை எல்லாம் அவர்தான் எழுதினார். கவி காமு ஷெரீப் அவர்தான் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஈரோட்டுக்கு வருகிறார். ஈரோட்டிலே பெரியார் இடத்திலே 40 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 40 ரூபாய் சம்பளம். குடியரசு இதழுக்கு அவர் உதவி ஆசிரியர், துணை ஆசிரியர். அவரிடத்திலே கொடுக்க அந்த கடிதத்தை பார்த்தவுடனே கலைஞர் அவர்களுக்கு ஆர்வம். நல்ல வாய்ப்பு வருகிறதே, பெரியார் என்ன சொல்வாரோ என்று பெரியார் இடத்துல சொன்ன உடனே பெரியார் மகிழ்ச்சியோடு, நல்ல வாய்ப்பு வந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், செல்லுங்கள், கோவைக்கு செல்லுங்கள் என்று மகிழ்ச்சியோடு வழி அனுப்புகிறார். மகிழ்ச்சியோடு பெரியாரால் வழி அனுப்பப்பட்ட ஈரோட்டிலே ஓராண்டு மட்டுமே இருந்த அந்த ஈரோட்டிலே இருந்த பொழுதுதான் கவிதை அல்ல என்ற ஒரு நூலையை வெளியிட்டார் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினத்து அருகிலே இருக்கிற திருக்குவளையிலே பிறந்த ஒருவர். 1924 பிறந்த ஒருவர். ஒரு நாதஸ்வர வித்வானுக்கு மகனாக பிறந்த ஒருவர். 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஊரிலே படித்த ஒருவர். 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு செல்ல வேண்டிய ஊர் திருவாரூர். அங்கேதான் அவருடைய அக்கா இருக்கிறார். அங்கே சென்ற அவர் அங்கே நுழைவுத் தேர்வு உண்டு. நுழைவுத் தேர்விலே வெற்றி பெறவில்லை, தோல்வியடைந்தவர். தோல்வியடைந்த பிறகு அவரை மறுபடியும் 5ஆம் வகுப்பிலேயே உட்கார வைத்தார்கள். நீங்கள் என்னை 6ஆம் வகுப்பு சேர்க்காவிட்டால் அங்கேதான் வேல் ஹோம் என்று நினைத்தாயோ என்று உள்ள உரத்தோடு வீரத்தோடு வெளிப்படுத்துகின்ற அந்த ஆண்மையை 6ஆம் வகுப்பிலே வெளிப்படுத்தினார். தலைமை ஆசிரியரை பார்த்து, என்னை நீங்கள் 6ஆம் வகுப்பிலே சேர்க்காவிட்டால் எதிரே இருக்கிற இந்த கமலாலயம் குளத்திலே விழுந்து இறந்து விடுவேன் என்று ஓட, உடனே தலைமை ஆசிரியர் அவர்கள், இல்லை, உனக்கு தகுதி இருக்கிறது. காரணம், ஒரு இசைக்கலைஞருடைய மகன் 6ஆம் வகுப்பில் உடனடியாக சேர்ந்து விடுவதா என்ற எண்ணம் மற்ற ஆசிரியர்களுக்கு. அதனால் வேண்டுமென்றே அவருடைய மதிப்பெண்ணை குறைத்தார்கள். அவர் 6ஆம் வகுப்பு சேருகின்ற வாய்ப்பை தடுத்தார்கள் என்பதை புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியர் 6ஆம் வகுப்பில் இடம் கொடுத்து விட்டார். அப்படித்தான் இப்படி படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்த ஒருவர் தான் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் தான் ஈரோட்டுக்கு வந்தார். ஈரோட்டுக்கு வருவதற்கு காரணம் கூட அதை நான் பின்னால் சொல்கிறேன். இதை ஒரு பயிலரங்கமாகவே நினைத்துக் கொள்கிறேன். விஜயகுமாருடைய நோக்கம் ஒரு வகையிலே வெற்றி பெறட்டும். அப்படி வருகிறார். எல்லாருக்கும் தெரியும், கலைஞர் படம் வைத்திருப்போம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பெயர் தெரியும், படம் தெரியும், படம் வைத்திருப்போம். அவர்களுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு என்ன, எப்பேற்பட்ட பின்னணியிலே இருந்து வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும் வாழ்வு இது. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இங்கே கல்விக்கான உதவித்தொகை வழங்கினார்களே. இந்த கல்வி என்பது ஒரு அதிகாரம். கல்வி என்பது அடைய முடியாத ஒன்றாக இருந்தது, நமக்கு இப்பொழுது வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்வியை பெற்றுவிட்டால் அனைத்தையும் பெறலாம். அந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அதை பெறுவதற்கான அரிய முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் தான் இங்கே ஈரோட்டிலே இருக்கிறார், பெரியார் இடத்துல இருக்கிறார், குடியரசு இதழிலே இருக்கிறார். அப்படி இருந்த பொழுதுதான் அப்பொழுது திருவையாறு, நான் படித்த கல்லூரி திருவையாறு, அந்த திருவையாற்றிலே தியாகராஜ சமாதி என்ற ஒன்று. அவர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பாடகர், கவிஞர். அவருக்கு சமாதி திருவையாற்றிலே. அந்த மேடையிலே இன்றைக்கும் தமிழில் பாடக்கூடாது என்றுதான் இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். நான் தமிழ் படித்தவன், நான் புலவர் படித்தவன். ஆனால் தமிழை, புலவரை படிப்பிக்கின்ற அந்த திருவையாற்றில் அந்த தியாகையர், தியாகராஜ சுவாமிகள் என்பார்கள், அவருக்கு ஒரு கோயிலே இருக்கிறது. அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை விழா, அதற்கு பெயர் தியாகராய உற்சவம். அந்த விழாவுக்கு வருகின்ற மக்கள் எல்லோரும், ஆனால் உணவு பிராமணர்களுக்கு மட்டும், பார்ப்பனர்களுக்கு மட்டும் தான் அங்கே உணவு. இன்றைக்கும் அந்த மேடையிலே இன்றைக்கும் தமிழில் பாடக்கூடாது. அந்த மேடைக்கு அழைக்கப்பட்ட தண்டபாணி தேசிகர்,
நந்தனார் படத்திலே வருவாரே அந்த கதாநாயகன் தண்டபாணி தேசிகர், அவர் மேடையிலே தமிழில் பாடிவிட்டார். தண்டபாணி தேசிகர் தமிழில் பாடியதனாலே மேடை தீட்டாயுடுத்து. அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் என்பவர் அடுத்து பாட வேண்டும். தமிழ்ல பாடிட்டா ஐயா, நீச பாஷையில பாடிட்டா ஐயா, அதனால மேடையே தீட்டாயிடுச்சு, நான் ஏற மாட்டேன். உடனே மேடைக்கு சம்புரோட்சணம் செய்கிறார்கள், தீட்டு கழிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த அரியக்குடி மேடை ஏறுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கலைஞர் அவர்கள் குடியரசு இதழிலே எழுதினார். குடியரசு இதழிலே 44 தீட்டாயுடுத்து. அதை படித்த உடனே பெரியாருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு திறமை இருக்கா கருணாநிதி உன்னிடத்துல என்று. அதுபோல் திருவண்ணாமலை தீபம் டன் கணக்கிலே நெய்யை ஊற்றுவார்கள், டன் கணக்கிலே. இங்கே ஒரு குழந்தைக்கு 5000 கொடுத்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு குழந்தை பொறியியல் படிக்கிறவருக்கு 50,000 கொடுத்தால் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணமான நம்முடைய விஜயகுமார், நம்முடைய சுவே தர்மராஜு, லோகநாதன் முதலிய சிவகுமார், இப்படிப்பட்ட நண்பர்கள் நம்முடைய நன்றிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் நம்முடைய நாட்டில் நெய்யையே பார்க்காத குழந்தைகள், நெய்யையே பார்க்காத குழந்தைகள். அந்த நெய்யை ஊற்றுவார்கள். அதற்கு மதிப்பு பல லட்சம் ரூபாய். பல 100 பேரை படிக்க வைக்கக்கூடிய ஒரு தொகையை இன்றைக்கும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது தீபம் என்று பெயர். நன்றாக எரிய வேண்டும் என்றால் மண்ணெண்ணெய் தானே ஊற்ற வேண்டும். ஊற்றுங்கள், சொல்ல முடியாது. வாயில போட்டுக்கங்க, தெய்வ குத்தம் என்று சொல்வார்கள். இதை அன்றைக்கே கண்டித்தார் பெரியார், அன்றைக்கே கண்டித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அண்ணாமலைக்கு அரோகரா என்று ஒரு ஆசிரிய உரையை எழுதினார். அதை படித்தவுடனே பெரியார் விழுந்து விழுந்து சிரித்தாராம். இவ்வளவு நகைச்சுவையாக உனக்கு எழுத வருமா? ஏ திருவாரூர் கருணாநிதியே, உனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், எழுத்தாற்றல், நகைச்சுவை ஆற்றல், அதை பகுத்தறிவோடு இணைத்து எழுதுகின்ற ஆற்றல் இருக்கிறதா என்று விழுந்து விழுந்து சிரித்தாராம். இப்படிப்பட்ட பாராட்டை பெற்றிருந்தாலும் கூட திரைப்பட வாய்ப்பு வருகின்ற பொழுது கலைஞருக்கும் விருப்பம் இருந்தது, அவரை அனுப்புகின்ற விருப்பம் பெரியாருக்கும் இருந்தது. பெரியாரிடம் விடைபெற்று வந்து விட்டார். அப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு போக்குவரத்து வசதிகள் கிடையாது. எல்லாம் தொடர் வண்டி தான், ட்ரெயின் தான். ரயிலில் ஏறி உட்கார்ந்துட்டார். ரயிலில் ஏறி மனைவி இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு திருமணமாகி விட்டது. பத்மாவதி அம்மையார். கோவையிலே கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டால் உங்களுக்கு கண்ணீர் வரும். கோவையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் துயர வாழ்க்கை. கோவையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் துயரமான வாழ்க்கை. கோவையிலே அவர் வாழ்ந்ததெல்லாம் மகளை பறிகொடுத்த வாழ்க்கை, மனைவியை பறிகொடுத்த வாழ்க்கை, தந்தையை பறிகொடுத்த வாழ்க்கை, எத்தனையோ இழப்புகளை பறிகொடுத்தலை எல்லாம் பார்த்த பிறகுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 95 வயது வரைக்கும் வாழ்ந்தார். எந்த நிலையிலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இந்த வரி யாருடைய வரி? பாரதியாருடைய வரி. தேடி சோறு நிதம் தின்று எல்லோரும் தின்பார்கள் சோறு. சாப்பிட்டாச்சா? 2 பேர் சந்தித்தாலே கேட்டுக்கொள்வதே சாப்பிட்டாச்சா, என்ன குழம்பு? இதுதான் பேச்சு. தேடி சோறு நிதம் தின்று. அப்புறம் அவன் சரியா இல்லையே, மிந்தி மாறி அவன் ஒரு மாதிரி பாடுறான், கொஞ்சம் வசதி வந்துருச்சுல்ல என்று அடுத்தவரை ஒன்று அவர்கள் குறை சொல்வார்கள், அல்லது அடுத்தவர் குறை சொல்கிறாரே என்று வருத்தப்படுவார்கள். பல சின்ன சிறுகதைகள் பேசி வாடி துன்ப மிக உடன்று, இப்படி எனக்குன்னு வருதே, ஏன் தான் இந்த கடவுள் என்ன மட்டும் சோதிக்கிறாரோ என்று தனக்கு வந்த துன்பத்துக்கான காரணத்தை யோசிக்காமல் எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவர் காரணம், என்ன மட்டும் சோதிக்கிறாரே என்று உடனே இந்த பிள்ளை பிறந்த நட்சத்திரம் சரியில்லையோ, நேரம் சரியில்லையோ, இல்லை புது வீட்டுக்கு வந்தது தான் சரியில்லையோ, விதவிதமாக தன்னை தவிர மற்ற எல்லாவற்றையும் சிந்திப்பார்கள். வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயலும் செய்து கூடி கிழப்பருவம் எய்தி பெரும் கூற்றிற்கு இறையனை பின் வாயும், இத்தனையும் செய்துவிட்டு பின்னாலே எப்போ தான் கூப்பிட்டுக்குவானோ, இருந்த வரைக்கும் இருந்தாச்சு, நல்ல கதியில் போய் சேர வேண்டும் என்று உடனே கையெடுத்து கும்பிடுவார்கள். சீக்கிரம் அழைச்சிக்கோ, வா சீக்கிரம் என்று கூப்பிட்டால் போய் விடுவாரா? இருந்தாலும் சொல்லுவார், எப்போ தான் போய் சேர வேணும் நல்ல கதிக்கு என்று. கூற்றிற்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வனென்றே நினைத்தாயோ. பாரதியார். இவர்களெல்லாம் வேடிக்கை மனிதர்கள், நாம் அப்படி அல்ல. அடைவோம் 200, படைப்போம் வரலாறு. நாம் சொன்ன வாசகம்தான், பெற்று காட்டுவோம் அடுத்த முறை. ஏதோ அடித்த காற்றிலே ஏதோ ஒரு காகிதமோ இலையோவை கோபுரத்திலே ஒட்டி கொண்டது, அது அடுத்த காற்றிலே கீழே விழும். நாம் ஒட்டி கொண்ட இலை அல்ல, காகிதம் அல்ல, கோபுரத்தின்
உச்சத்தில் இருக்கிற கலசங்கள் நாம், அசைக்க முடியாதவர்கள் நாம். வீசுகின்ற காட்டாலை ஒட்டி கொண்டாய் நீ, உனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அங்கே வந்து பேசுகிற பொழுதே ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார் என்கிறார். இதோ ஆழ்த்து கொண்டிருப்பதே அவர்தான் என்பது போல 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதைத்தானா முதலிலும் சொன்னோம். பாருங்கள், எங்களுடைய ரசிகர்கள் உள்ளே வரவிடாமல் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றாய். இப்போ நீ என்ன செய்யற? 5000 பேருக்கு தான் அனுமதிங்கிற. அந்த 5000 பேர்ல கூட பல பேருக்கு உள்ள இடம் இல்லை என்று காவல்துறை சொன்ன உடனே அந்த வந்த அவர்களை தற்கொலை என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்வது? அவர்கள் சொல்லுகிறார்கள் திமுக அராஜகம் ஒழிக. ஆள்வதே நாம தான் நினைச்சிருக்கிறான். ஆளத்தான் போறோம். இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ அவ்வளவுதான். நீ திமுக அராஜகம் ஒழிகங்கிற அதை வேற காட்சியில காட்டுறான். நாம தான் ஆள்றோம். நமக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. உண்மையிலே நாம தான் ஆளுகிறோம். இந்தியாவிலேயே தன்னை எதிர்த்த ஒரு கட்சியை, தன்னை தீய சக்தி என்று ஒரு சொன்ன கட்சியை, தன்னுடைய கூட்டணியில இருந்தவர்களை அழைத்து அவரை போய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவரை கொஞ்சம் பாதுகாத்து விடுங்கள், அவரை கீழே விடாமல் முட்டு கொடுத்து காப்பாற்றுங்கள், ஒருவேளை ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் இது அதை விட மோசமாக இருக்கும் என்று அனுப்பிய மாபெரும் தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எந்த நாட்டிலும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை. நாம் தான் பார்க்கிறோம். இப்படி தன்னை எப்படி இழிவுபடுத்தினாரோ, இழிவுபடுத்தவனை கூட மாறப்போம், மன்னிப்போம். நாம் தான். உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். உன்னுடைய தரத்துக்கு நாங்கள் இறங்கிவிட மாட்டோம். அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்குமே நேற்று நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் வீசிய அம்புகள் இருக்கிறதே, செதறி போய் கிடக்கிறது. அந்த கடைகளுக்கு முன்னால் காணாமல் போய்விட்டது அந்த பேச்சும் பேசிய முகமும். சிதறை அடித்து விட்டோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் வேல் வேல் என்று நினைத்தாயோ நாங்கள் வீழ மாட்டோம். வெட்ட வெட்ட வளரக்கூடிய ஆலமரம் நாங்கள், விழுது விட்டு தடைக்கக்கூடிய ஆலமரம் நாங்கள். இதைத்தான் நம்முடைய விஜயகுமார் அவர்கள் இங்கே தலைப்பாக கொடுத்தார். இது பாரதியாருடைய வரி. இருந்தாலும் கூட நமக்கு கவலை தான் வருகிறது. அதே பாரதியார் தான் சொன்னார், வீதியே வீதியே தமிழச் சாதியை ஏன் செய்ய கருதி இருக்கின்றாயடா. எப்படி வளர்த்தோம் இந்த மண்ணை, எப்படி நேசித்தோம் இந்த மக்களை, எப்பேற்பட்ட வளர்ச்சியை வழங்கினோம் இந்த மாநிலத்திற்கு, அவையெல்லாம் பாழாகி விடுமோ என்ற கவலை தான் வருகிறது. நல்ல மலர்களை எடுத்தோம், நல்ல பூமாலை கட்டினோம், அது எதனுடைய கையிலோ சிக்கி இருக்கிறதே என்றுதான் நமக்கு கவலை. நான் சுற்றுலா அமைச்சர் பேசுகிறார். இல்லைங்க, நீங்க சுற்றுச்சூழல் அமைச்சர். ரெண்டு வேற வேறையா? அவருக்கே தெரியல. இன்றைக்கு நாடே சூலூரை சொல்லுகிறது. சூலூர் 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 என்று சொன்னபடியே கண்ணை கசக்குகிறார்கள். அதில் வடநாடுகளெல்லாம் யாரும் கோவைக்கு போய் விடாதீர்கள், குறிப்பாக சூலூருக்கு போய் விடாதீர்கள், அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தியை வேறு பரப்புகிறார்கள். சூலூரிலே ஒரு சிறுமி இறந்தது மிக துயரமான செய்தி. நம் அத்தனை பேருடைய ஆழ்ந்த இரங்கலுக்குரிய ஒரு செய்தி தான். அந்த இரங்கலான செய்தியை கூட ஒரு பெண் அமைச்சர், பெண் என்றால் பேயும் இறங்குவான் என்றார்கள், அது பெண்ணா பேயா என்றே தெரியவில்லை. அது சிரித்து கொண்டே சொல்கிறது. நீங்கள் கேட்பது பொலிட்டிக்கலா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் தான். என்கிட்ட பொலிட்டிக்கலாக கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி கேட்கலுங்க என்று மறுபடியும் ஒரு சிரிப்பு. ஒரு சிறுமி இறந்து போன செய்தியை கேட்ட உடனேயே கண்கு கலங்கிறது எல்லோருக்கும். மாநிலம் கடந்து, நாடு கடந்து, மொழி கடந்து எல்லோருமே இப்படி ஒரு சின்ன பெண் 9-10 வயசு பெண்ணை கடத்தி சென்றான், கொலை செய்து விட்டான் என்றால் அத்தனை பேர் கண்ணிலுமே கண்ணீர் வருகிறது. ஆனால் ஒரு அமைச்சர், அதுவும் ஒரு பெண் அமைச்சர், சிரித்தபடியே சொல்லிவிட்டு செய்தியாளர் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகின்றார். நீங்க பொலிட்டிக்கலா கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி மட்டும் கேளுங்க. ஏமா செத்து போன பெண்ணை பத்தி தான்மா கேட்கிறோம். புரியல. மனித உணர்வே இல்லாத மரக்கட்டைகளா இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்படி நாம் திட்டம் தீட்டு எவ்வளவு வகையில உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் முதலிடம் பெற்றிருப்பது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக பெண்கள் படித்திருப்பது தமிழ்நாடு.
இந்தியாவிலேயே அதிக மகளிர் வேலைக்கு செல்வது தமிழ்நாடு. எத்தனை வகையான பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த கோவைக்கும் தான். இதையும் நாம் சொல்ல வேண்டும். கோவைக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் 3 அடுக்கு மேம்பாலம் எது? நம்மளோட சேர்ந்து அவரும் கேட்பார். தமிழ்நாட்டில் முதல் 3 அடுக்கு மேம்பாலம் எது? கோவையில் உப்புளிபாளையத்தில் இருப்பதுதான். உருவாக்கியவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2 அடுக்கு மேம்பாலம் கட்டினார். அது அண்ணா சாலையில். நெல்லையில் 3 அடுக்கு மேம்பாலம். கீழே நடக்கலாம், மேலே வாகனத்திலே செல்லலாம், நடுவிலே இருப்பு பாதை, ட்ரெயினே போகலாம், தொடர் வண்டியே போகலாம். இந்த 3 அடுக்கு மேம்பாலம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக எண்ணெய் உருவாக்கிய கோவைக்கு வர வேண்டும் என்று கலைஞர் நினைத்தார். கலைஞர் அவர்களை உருவாக்கியது சென்னை அல்ல, கலைஞர் அவர்களை உருவாக்கியது கோவைதான். அந்த கோவையை மறக்காமல் தான் பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வந்தார். காரணம், திராவிடர் இயக்கம் கோவையைத்தான் முதன்மைப்படுத்தியது. ஆங்கிலேயர் காலத்தில், வெள்ளையர் காலத்தில் அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்தது மட்டுமல்ல, புத்தகமே போட்டார்கள். யாரும் கோவைக்கு சென்று விடாதீர்கள், அந்த கோவையிலே இருக்கின்ற காற்றும் நீரும் நோயை உண்டாக்கும், அதனால் கோவைக்கு யாரும் செல்லாதீர்கள் சொன்னவன் ஆங்கிலேயன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெரிட்டோரியல் என்று ஒரு புத்தகம், இன்னொரு பீட் அண்ட் டிக்ஷனரி என்று ஒரு புத்தகம். 2 புத்தகத்திலுமே கோவையை இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். கோயம்புத்தூரை மிகவும் ஏளனப்படுத்தி, இழிவுபடுத்தி, தாழ்வுபடுத்தி எழுதியிருக்கிறார். மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர் என்று எழுதியிருக்கிறார். இந்த கோவையை மக்கள் வாழும் ஊராக மாற்றுவது எப்படி என்று சிந்தித்த இயக்கம் எது? திராவிடர் இயக்கம். நல்ல தண்ணீர் தானே வர வேண்டும், அதற்கான திட்டத்தை நான் கொடுக்கிறேன் என்று முன்வந்தவர் தான் ரத்தின சபாபதி முதலியார், நீதி கட்சி தலைவர், திராவிடர் இயக்க தலைவர். அதற்கு வரி போட்டார். குடிநீர் வரி. என்னால் நீ போடுற வரியவே கொடுக்க முடியவில்லை, இதில் குடிநீர் வரி என்ற புதிய வரி எங்களால் கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அந்த CS ரத்னசாவதி முதலியார், முடிந்தவர்கள் வரி கொடுங்கள், முடியாதவர்களுக்குரிய வரியை நான் கொடுப்பேன் என்றார். அவருடைய முயற்சியால் வந்ததுதான் சிறுவாணி. 40 ஆண்டு போராட்டம். 40 ஆண்டுக்கு பிறகுதான் வந்தது. 1889 தொடங்கப்பட்ட முயற்சி 1929 தான் அது வெற்றி பெற்றது. இந்த 40 ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு கோவைக்கு சிறுவாணி வந்ததனால் மக்கள் வாழும் ஊராக, தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக உயர்ந்தது கோவை. யாரா? திராவிடர் இயக்கத்தால். நாம் நன்றி மறவாதவர்கள். இந்த சிறுவாணிக்கு காரணமான ரத்னசாவதி முதலியாருடைய பெயரை ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்கிறோம், ரத்தின சபாபதிபுரம். அதுதான் இன்றைக்கு RS புரம், ரத்தின சபாபதிபுரம். அங்கே இருக்கிற கோயிலுக்கு கூட அவர் பெயர் தான், ரத்தின விநாயகர் கோயில். விநாயகர் கோவில் தான், ரத்தின என்பது அவருடைய பெயரைத்தான் சேரும். நன்றி தான். இங்கே கூட நாம் நன்றி உணர்ச்சியை பார்த்தோம். இங்கே பீடம்பள்ளியை சேர்ந்த செல்வராஜ் அவர்களும் மற்ற நண்பர்களும் காங்கிரஸில் இருந்து எங்களுக்கு எங்கள் வெற்றிக்கு காரணமான இந்த இயக்கத்துக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று திமுக வெளியே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய மனத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். நன்றி கூட சொல்லாமல் ஓடிய கூட்டத்தை பார்த்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நன்றி சொல்வது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலேயே சேர்ந்து உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறோம் என்று வந்திருக்கின்ற பீடம்பள்ளி நண்பர்களை வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். நாம் தான் வைத்தோம் ரத்தின சபாபதிபுரம் என்று வைத்தோம், இன்றைக்கு RS புரமாகிவிட்டது. அது மட்டும் போதாது, இன்னும் இந்த குடிநீர் கோவைக்கு வந்துவிட்டது. வேளாண்மைக்கான தண்ணீர், விவசாயத்துக்கான தண்ணீர் வர வேண்டும். கோயம்புத்தூரிலே, பெரியார் மாவட்டத்திலே பல ஊர்களை பார்த்தால் வலசு என்று முடியும். வலசு என்றால் பாலை நில ஊர் என்று பெயர். பாலை நில ஊருக்கு மட்டும்தான் வலசு என்று முடியும். அப்படி இருக்கின்ற இந்த ஊர்களுக்கு விவசாயம் வர வேண்டும், வேளாண்மை வர வேண்டும் என்றால் தண்ணீர் வர வேண்டும். இன்னொன்றும் உண்டு, அப்பொழுது இருந்தது பஞ்சம். கஞ்சி தொட்டி வைத்திருந்த ஊர் கோவை. லங்கர் காணா, அங்கேதான் கஞ்சி தொட்டி எல்லாம் இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரன்
அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு 2 திட்டம் கொடுத்தோம் 1934. இதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். 2 திட்டம் கொடுத்தோம். ஒன்று, தஞ்சை திருச்சி மாவட்டங்களினுடைய பசிப்பிணியை போக்கவும் அங்கே இருக்கின்ற மக்களின் வேளாண்மைக்கான நீர்வளத்தை வழங்கவும் ஒரு அணை கட்டுங்கள், மேட்டூர் அணை திட்டம் கொடுத்தோம். இன்னொரு அணை கேட்டால் வியப்படைவீர்கள். இந்தியாவினுடைய பொறியியல் அதிசயம் அதுதான். அணைக்கு மேலே அணை கட்டியிருப்பது அதுதான். 14 சுரங்க வழி உள்ள அணை அதுதான். அப்பேற்பட்ட அணை பரம்பிக்குளம் ஆழியாறு அணை. அதற்கும் திட்டம் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், நீதி கட்சி. 1934 மேட்டூர் அணைக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி விட்டதனால் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நிதி ஒதுக்குவதற்கு இயலாத நிலை, அதை பின்னால் பார்ப்போம் என்று வைத்து விட்டான். அதுதான் பின்னால் 1964 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதற்கு பெயர் பிஏபி திட்டம். பிஏபி திட்டம் தெரியும். பிஏபி திட்டம் உருவாவதற்கு காரணம் யார் என்று தெரியுமா? நம்முடைய திராவிடர் இயக்கம். இதை உரத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நாம் இருக்கிறோம். இந்த கோவை தெரியும், கோவையிலே குடிநீர் தெரியும், சிறுவாணி தெரியும். சிறுவாணி வருவதற்கு காரணம் திராவிடர் இயக்கம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பரம்பிக்குளம் தெரியும், ஆழியாறு தெரியும், புன்னம்புழா கூட தெரியும். ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அந்த திட்டங்களுக்கான முயற்சியை எடுத்துக் கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். இங்கே இருக்கிற பொன்முடி அவர்கள் தன்னுடைய கனவாக சொல்லிக் கொண்டிருந்தது பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்களாவது முயற்சி எடுங்கள். அதை வெற்றி பெற்று விட்டோம். பிஏபி திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு வெற்றி பெற்று விட்டது. தொடங்கினோம், பின்னால் வந்தவர்கள் தொடர்ந்தார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்று அந்த ஆழியாறு கால்வாய், நிரம்பியோடும் கால்வாய் இன்றைக்கு எத்தனை வளம் கொழிக்கும் மண்ணாக மாறிவிட்டது என்று பார்த்தீர்களா? இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நாம் இருக்கிறோம். இந்த கோவை மாநகரிலே 3 அடுக்கு மேம்பாலம் என்பதை கலைஞர் தான் உருவாக்கினார். அந்த கலைஞர் அவர்கள் தான் வடகோவை மேம்பாலத்திற்கும் காரணம். காந்திபுரம் மேம்பாலம் உருவாகி இருக்க வேண்டும். பின்னாலே வந்த ஆட்சியாளர்கள் காந்திபுரம் மேம்பாலத்தை அந்த புறம் 100 அடி சாலைக்கு கொண்டு போய் ஏதோ வானத்திலே பறப்பது போல மாற்றிவிட்டு சென்று விட்டார்கள். நாம் இங்கே அவிநாசி சாலைக்கு எங்களுடைய சூலூர் பெயர் இருக்க வேண்டும். இந்த சூலூரிலே தான் பெரியார் பேசினார். பெரியாரோடு சேர்ந்த அண்ணா பேசினார். 2 பேரும் சேர்ந்து முதல் முறையாய் பேசியது எங்கே? சூலூரில். பெரியாரும் அண்ணாவும் முதல் முறையாக 1937 சந்தித்தது 1934. 2 பேரும் சேர்ந்து பேசிய முதல் ஊர் எது? சூலூர். அதற்கு ஒளிபெருக்கி வசதி செய்து கொடுத்தவர் யார்? ஜிடி நாயுடு. சூலூருக்கு அருகிலே இருக்கிற களங்கள் 2 ஒன்றுதான். இந்த களங்களை சேர்ந்த ஜிடி நாயுடு அவர்தான் ஒளிபெருக்கி வசதி செய்து கொடுத்தார். அவர் திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர். நீதி கட்சி வேட்பாளராக நின்றவர் யார்? ஜிடி நாயுடு. கோவைக்கான ஒரு அறிவியல் அடையாளத்தை, அறிவியல் முகத்தை வழங்கியவர் யார்? ஜிடி நாயுடு. அந்த ஜிடி நாயுடுவினுடைய பெயர் அவிநாசி மேம்பாலத்துக்கு வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பினோம். வைத்து விட்டார் நம்முடைய முதல்வர், நம்முடைய மக்கள் முதல்வர். அவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் ஏமாற்றி வந்த முதல்வர் அல்ல, மக்கள் முதல்வர். இன்றைக்கும் அவர்தான் முதல்வர். இனி விரைவில் வரக்கூடிய முதல்வரும் அவர்தான். பெயர் வைத்தார். ஜிடி நாயுடு மேம்பாலம் வைத்தோமே. நன்றி மறக்காதவர்கள் நாம். நன்றி மறக்காத காரணத்தினால் வைத்திருக்கிறோம். இந்த சூலூர், இந்த கோவை, இந்த தமிழ்நாடு என்று விரிவுபடுத்திக் கொண்டே சென்றால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் திராவிடர் இயக்கம் இருக்கும். திராவிடர் இயக்கம் என்றால் பெரியார் இருப்பார். பெரியாரோடு சேர்ந்து அண்ணா இருப்பார். அண்ணாவோடு சேர்ந்து கலைஞர் இருப்பார். எல்லோரையும் நினைவுபடுத்துகின்ற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இருப்பார். உடல் தளர்ந்த நிலை, பேச முடியாத நிலை, அப்படி இருக்கின்ற பொழுது கூட கை வரவில்லை, எழுத வரவில்லை. ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க. மருத்துவர் சொல்லுகிறார், ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க. தட்டு தடுமாறி கலைஞர் எழுதினார். 103ஆம் பிறந்த நாளை கண்டு கொண்டு இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதினார், அண்ணா. முன்னோடிகளை மறக்கக்கூடாது. கலைஞர் அவர்கள்
ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வைத்தார். பெண் மக்களால் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் பெண் பெயர்தான். நாகம்மையார் இலவச திருமண திட்டம், தர்மாம்பால் ஊட்டச்சத்து திட்டம், முகநூர் ராமாமிர்த தம்மையார் திருமண உதவி திட்டம், ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தார். அப்படியாவது இந்த முன்னோர்களை எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். அவர்களுடைய பெயர், அவர்களுடைய சாதனை, அவர்களுடைய வரலாறு என்ன என்று தேடி கண்டுபிடிக்கட்டும் என்று நினைத்தார். ஆனால் எத்தனை பேர் கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. தன்னை உருவாக்கிய பெரியார் நினைவிலே இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத எல்லா ஜாதிக்குமான ஒரு சமத்துவ புறத்தை உருவாக்கினார். அது சாதாரணமானதல்ல. எல்லா ஜாதிக்கும் ஒரே சுடுகாடு சமத்துவ வனம். எல்லா ஜாதியும் கலந்து தங்கலாம். கிராமங்களில் போனால் என்ன ஜாதி என்று கேட்க வேண்டியதே இல்லை. எந்த தெருவுக்கு வந்திருக்கிறீங்க என்று கேட்டால் போதும், இன்ன ஜாதி என்று சொல்லிவிடலாம். அந்த ஜாதியா, கொஞ்சம் அப்படி போங்க. அதை மாற்றுகின்ற முறையிலே தான் சமத்துவபுரம் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனால் கலைஞருக்குள்ள ஒரு பண்பு, நம்முடைய முதல்வர் அவர்களை கூட, நம்முடைய மக்கள் முதல்வர்களை கூட வருகின்ற 2021 நான் சந்திப்பேன். அப்பொழுது கூட சில செய்திகளை சொல்ல வேண்டும். சில செய்திகளை நம்முடைய மாவட்ட செயலாளர்லாம் சந்தித்து விட்டு வந்து விட்டார். ஒன்றிய செயலாளர் சந்தித்து விட்டு வந்து விட்டார். சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் அவர்கள். அவருக்குத்தான் கொஞ்சம் வருத்தம். இப்பேற்பட்ட எதுவும் தெரியாத ஆட்களோடு உட்கார்ந்து இதை வேடிக்கை பார்ப்பதா விவாதம் புரிவதா என்று ஒன்று. அவர்களுக்கு எதுவும் தெரியாத கூட்டத்துக்கு நடுவில் எல்லாமே கண்ணும் உப்பிய நிலையிலே இதெல்லாம் தியானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களிடத்தில் போய் எதை பார்ப்பது என்று. ஆனால் எல்லாரும் சொல்லுங்கள், குறையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். கலைஞர் அவர்கள் எல்லாரிடமும் கேட்பார். அவருக்கு தொடர்ச்சியாய் மருத்துவம் பார்க்க வருகின்ற மருத்துவரிடத்தில் கேட்டார், ஏங்க டாக்டர், இந்த சமத்துவபுரம் கொண்டு வந்திருக்கிறேனே, சமத்துவபுரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சரியாக படலைங்க, எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. மருத்துவர் ஒரு முதல்வர் இடத்துல அவருக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவர் சொல்லுகிறார், எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, அந்த திட்டத்தின் மேலே எனக்கு மன திருப்தி, மன நிறைவு இல்லை என்கிறார். என்ன நீங்கள் எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அந்த மருத்துவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இடம் கொடுத்தீங்க, ஆனால் ஊனமுற்றவங்களுக்கு அதில் ஒதுக்கீடு கொடுத்தீங்களா? இந்த மருத்துவர் சொன்னதுதான். உடனே கலைஞர் கூப்பிடுங்கள் அந்த செயலரை என்றார். செயலர் வந்த உடனே ஊனமுற்றவர்களுக்கு ஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க, நீங்களே ஒரு 3 விழுக்காடு கொடுத்தா போதுங்க, 3 விழுக்காடு ஊனமுற்றவருக்கு ஒதுக்கீடு. உடனே ஆணையிட்டார். மக்களோடு மக்களாக வாழ்ந்த இயக்கம் இந்த இயக்கம். மக்களின் கருத்தறிந்து, மக்களின் தேவை அறிந்து அவர்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த கோவை மாநகர், இந்த சூலூரிலே இன்றைக்கு கலைஞர் பெயரிலே ஒரு அறிவாலயம் இருக்கிறது, கலைஞர் அறிவாலயம். அந்த அறிவாலயத்துக்கு மூலம் தாளமுத்து நடராசன் படிப்பகம். எந்த ஒன்றுக்கும் அதனுடைய மூலத்தை பார்க்க வேண்டும், அதன் தொடக்கத்தை பார்க்க வேண்டும். தாளமுத்து நடராசன் யார்? 1938 மொழி போரிலே உயிரிழந்த மா வீரர்கள் தாளமுத்து. ஆனால் முன்னாலே இறந்தது நடராசன் தான். அந்த அகரவரிசைப்படி தானாவுக்கு அடுத்த நானா என்று வைத்து விட்டோம். தாளமுத்து நடராசன் 2 பேரும் சிறையிலேயே கொல்லப்பட்டார்கள், சிறையிலேயே இறந்து போனார்கள். 2 பேருக்குமான சமாதி இருப்பது சென்னையில் மூலக்கொத்தளத்தில். அந்த மூலக்கொத்தளத்தில் அவர்களுடைய வெறும் சமாதி மட்டும்தான் இருந்தது. சுற்றுச்சுவர் எழுப்பி, மேல் மாடம் எழுப்பி, அதற்கு செல்லக்கூடிய நல்ல வழியை உருவாக்கி நானும் வருவேன் என்று போன ஜனவரி 25 அங்கே வந்து அவர்களுக்கான பெருமையை செய்தவர். அந்த 2 பேருக்கும் சிலை எழுப்ப செய்தவர் எழும்பூரில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தாளமுத்து நடராசன் எந்த ஒரு செயலுமே உடனடியாக வெற்றிக்கு வந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சுயமரியாதை திருமணம். கலைஞர் அவர்கள் 1943 பள்ளி இறுதி படிக்கிறார். பள்ளி இறுதி வகுப்பிலே அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு இருந்த ஒரு புத்தகம் பனகல் அரசருடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு 50 பக்கம் அந்த புத்தகம் துணைப்பாட நூல். 50 பக்க துணைப்பாட நூலை என்னுடைய வகுப்பில் முழுவதும் மனப்பாடம் செய்திருந்தவன் நான் தான் எழுதுகிறார்.
கலைஞர் அந்த பனங்கல் அரசருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த பிறகுதான் திராவிடர் இயக்கத்தை நீதி கட்சியின் பெருமையை தெரிந்து கொண்டேன், எனக்கான தலைவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டேன் என்று எழுதுகிறார் கலைஞர். அப்பொழுது அவர் கேட்ட ஒரு பேச்சு, அஞ்சா நெஞ்சன் அழகிரிசாமியினுடைய பேச்சு. அந்த அழகிரிசாமியினுடைய பேச்சு அப்படியே தீப்பொறி பறப்பது போல் இருக்கும். அந்த அஞ்சா நெஞ்சனுடைய பேச்சை, இந்திய எதிர்ப்பு பேச்சை கேட்ட பிறகுதான் என் உள்ளத்திலே மொழி போர் அனல் எழுந்தது என்கிறார். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற கலைஞர் இன்னொன்றையும் சொல்லுகிறார். அப்பொழுது நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், அந்த பெண்ணை விரும்பினேன், அந்த பெண்ணும் என்னை விரும்பினார். 2 பேருமே சொந்தக்காரர்கள் தான், ஒரே ஜாதி தான். இருந்தாலும் அந்த திருமணம் நின்று போய்விட்டது. நின்று போனதற்கு என்ன காரணம்? கலைஞர் என்ற ஒரு மனிதர் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் கவிஞரும் கூட. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் எழுதிய பாடல் அவருடையது. கவிஞர் மட்டுமல்ல, எல்லா சாதனைகளுக்கும் உரியவர், எல்லாவற்றிலும் கொள்கையை எதிரொலிப்பவர். கொள்கை எதிரொலிப்பது போல் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருமணத்தில் வடமொழி இருக்கக்கூடாது, புரோகிதர் வரக்கூடாது. நான் பெரியாரின் தொண்டன், சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர். அதனால் கடைசி வரைக்குமே கலைஞர் அவர்களை கேட்டார்கள் செய்தியாளர்கள், உங்களை பற்றி ஒரே வரியில் சொல்லுங்கள். என்ன சொன்னார் கலைஞர்? மானமுள்ள சுயமரியாதைக்காரன். கலைஞரை மதிக்கிறோம், கலைஞரை பின்பற்றுகிறோம், கலைஞரை நினைவு கூர்கிறோம் என்றால் இந்த உணர்ச்சி வேண்டும், சுயமரியாதை வேண்டும். ஆரியத்துக்கு எதிர்ப்பானது திராவிடம், ஆரியத்துக்கு வடமொழி, ஆரியத்துக்கு பகவத்கீதை, ஆரியத்துக்கு புரோகித திருமணம். நாம் திராவிடர், நமக்கு தமிழ், நமக்கு திருக்குறள், நமக்கு சுயமரியாதை திருமணம். ஆரியத்துக்கு சமத்துவமின்மை, 2 கையால் கும்பிட்டால் ஒத்த கையை ஆட்டுவார்கள். ஆனால் கலைஞர் கும்பிடுவதை பாருங்கள். கோயிலுக்கு போனால் இறைவனை எப்படி கும்பிடுவார்களோ அப்படித்தான் மக்களை பார்த்து இப்படி கும்பிடுவார். இப்பொழுது ஒன்று வந்திருக்கு, அது யாரை பார்த்தாலும் ஒத்த கையால் ஆட்டிக்குது, இப்படி அடிக்குது. விரைவில் நீ 2 கையாலையும் அடிச்சுக்க போற, அப்படி ஒரு நேரமும் வரும். இப்படித்தான் கும்பிடுவார். சமத்துவம், யாரையும் கும்பிடுவது. அந்த சமத்துவத்தின் தொடக்கம் சுயமரியாதை திருமணம் தான் செய்வேன். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோ, யாரெல்லாம் கலைஞரை நேசிப்பவர்களோ, யாரெல்லாம் கழகத்தின் முக்கியமான பொறுப்பில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய இல்ல சடங்குகளில் வடமொழி இடம்பெறக்கூடாது, புரோகிதருக்கு அனுமதி கூடாது. கலைஞர் வாழ்ந்து காட்டினார், இந்த 2ம் கூடாது என்ற உடனே அப்படி செஞ்சா என் பொண்ணுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையாது, வேண்டாம் திருமணம் மறுத்து விட்டார் அந்த பெண்ணின் தந்தை. அந்த சோகத்தை துயரத்தை அப்படியே ஒரு நாடகமாக எழுதினார் கலைஞர். அதுதான் சாந்தா அல்லது பழனியப்பன். பிறகு அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது நச்சுக்கோப்பை. ஆனால் அந்த பெண் திருமணமான ஒரே ஆண்டிலே விதவையாகிவிட்டார். நேசித்த ஒரு பெண் கொள்கைக்காக தன்னுடைய காதலை துறந்தார், விரும்பிய பெண்ணை துறந்தார், அதையே ஒரு நாடகமாக்கினார். அந்த நாடகம்தான் அவரை கோவை வரைக்கும் அழைத்து வந்தது. அந்த நாடகத்தை புதுச்சேரியிலே போட்டிருந்தார்கள். புதுச்சேரியிலே போட்ட பொழுது அதில் இருந்த புரட்சி கருத்துக்களை பார்த்து, அப்பொழுது கருணாநிதி என்ற பெயர் தெரியாது, அந்த நாடகத்தில் அவருடைய பெயர் சிவகுரு என்பதுதான். இந்த சிவகுரு வேளத்திலே வருகின்ற ஒருவர் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லுகிறார், மக்களை சிந்திக்க வைக்கின்றார். விடக்கூடாது என்று அவரை திராவிடர் கழக மாநாடு நடந்த பொழுது பெரியாரும் நாவலரும் அண்ணாவும் முன்னோடியர்கள் எல்லாம் வந்திருந்த பொழுது முதல் நாள் மாநாட்டை நடத்த விட்டார்கள். 2ஆம் நாள் முதல் நாளினுடைய காலை நிகழ்ச்சி நடத்த விட்டார்கள். மதிய நிகழ்ச்சி நடத்த விடாமல் பெரிய கலவரத்தை உண்டாக்கி விட்டார்கள். கலவரம் நடந்த பொழுது எல்லோரும் சிவகுருவை விடாதே, சிவகுருவை விடாதே என்று கலைஞரை துரத்தினார்கள். அங்கே கிடந்த ஒரு செருப்பை எடுத்து கலைஞரை அடித்தார்கள். வீல் ஓம் என்று நினைத்தாயோ என்று சொல்லுகிறோமே, செருப்பால் அடிபட்ட செய்தியை கலைஞரே சொல்வார். அவருடைய மொழியிலே, அவருடைய குரலிலே சொல்லுவார். அந்த செருப்பு யாருடையது தெரியுமா என்று நம்மை கேட்பார். அந்த செருப்பு அந்த மாநாட்டை நடத்திய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய செருப்பு. நான் செருப்பால் அடிபட்டாலும் பாரதிதாசனுடைய செருப்பால் அடிபட்டேன் என்பார். யாருக்காவது அந்த உள்ளபுற வருமா?
செருப்பால் அடிபட்ட செய்தியை நாம் சொல்லுவோமா? அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு இன்னொரு பெயர் தான் பாவேந்தர். அதன் பெயரிலே தான் நாங்கள் இங்கே பாவேந்தர் பேரவை என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த பொழுதுதான் இறந்து போய்விட்டார் என்று சாக்கடையிலே அவருடைய உடலை வீசிவிட்டு சென்று விடுவார்கள். அருகில் இருந்த ஒரு இஸ்லாமிய பெண் விழுந்து கிடக்கிறார், இறந்து கிடக்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக கிராமத்திலே ஒரு பழக்கம் உண்டு. வெற்றிலையை கொண்டு போய் மூக்கு நுனியிலே வைப்பார்கள். அந்த வெற்றிலையினுடைய நுனி அசைந்தால் மூச்சு ஓடுது, உயிர் இருக்குது என்று உடனே உள்ளே அடைத்து சென்று அவர்களுக்கு தெரிந்த மருத்துவத்தை பார்த்த பொழுதுதான் பெரியார் துடிக்கிறார். எங்கே இந்த திருவாரூர் பையன், எங்கே இந்த திருவாரூர் பையன் என்று பெரியார் கேட்க, அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த பாரதிதாசன் ஒவ்வொரு வீடா சென்று தேட, அப்பொழுது அந்த இஸ்லாமிய பெண் இங்கே தாங்க இருக்கிறாரு என்று காட்ட, அவரை அப்படியே தூக்கி கொண்டு வந்த உடனே பெரியாருக்கு மருத்துவம் தெரியும், சித்த மருத்துவம் தெரியும். அவருடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி, ஈவே கிருஷ்ண இளங்கோவனுடைய தாத்தா, அவரே சித்த மருத்துவர். அதனால் உடனே அவர், யார் பெற்ற பிள்ளைகளோ எனக்காக இப்படி அடிபட்டு சாகுதுங்களே என்று சொல்லியபடியே கண்ணீர் வடித்தபடியே மருந்து போடுவார். மருந்து போட்டபடியே கேட்பார், நீ என்னோட ஈரோட்டுக்கு வந்துடுறியா? அப்பொழுதுதான் கலைஞர் அந்த ஒரு நொடியில எடுத்த முடிவுதான், ஐயா நீங்க வர சொன்னீங்கன்னா வந்துடுறேன். அப்படி அழைக்கப்பட்ட அடி வாங்கியதனால், ஒரு பக்கம் அடி வாங்கியது காயம் என்றாலும் இன்னொரு பக்கம் அது பெரியாரினுடைய கவனத்துக்குரியவராக அவரை மாற்றியது. பெரியார் சொன்னதை கேட்டுத்தான் ஈரோட்டுக்கு வந்தார். 1/10/1944 ஈரோட்டுக்கு வந்து விட்டார். அப்படி வந்ததுதான், அப்படி வந்த இடத்திலே தான் அவர் எழுதிய அந்த நாடகத்தின் பெருமையை சிதம்பரம் செய்யலாம்னு சொல்ல ஏ சாமி அவர்கள் அதை மனதிலே வைத்திருந்து அவருக்கு கொடுத்த வாய்ப்பு தான் அபிமன்யு. அதான் முதல் படம். அடுத்த படம் ராஜகுமாரி. ஆனால் வெளியே வருகின்ற பொழுது முந்திக் கொண்டது ராஜகுமாரி. முதலிலே ஒப்பந்தமான அபிமன்யு பின்னால் தான் வந்தது. அந்த 2 படங்களும் எழுதிய இடம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். சிங்காநல்லூரில் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் அதை மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்காநல்லூரிலே அஞ்சல் நிலையத்துக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த வீடு, பெரியார் இடத்துல விடைபெற்று கொண்டு தொடர்வண்டியிலே வந்தாரே கலைஞர். தொடர்வண்டியிலே வருகின்ற பொழுது எங்கே போகிறோம், எங்கே தங்க போகிறோம் எதுவும் தெரியாமல் வந்த கலைஞர், எதிர்த்தாப்புல இருந்த ஒருவர் அப்படியே பேச்சு கொடுப்பார், தம்பி நீங்க நான் மாறிங்க கருணாநிதி எங்க இருந்தீங்க? ஈரோட்டில் பெரியார்கிட்ட குடியரசுல. பெரியார்கிட்டயா? குடியரசுலையா? நாங்களும் அந்த கட்சி தான். நீங்க எங்க போறீங்க? கோவை. எதற்காக? ஒரு படத்துக்கு வசனம் எழுதுற வாய்ப்பு வந்திருக்கு. எங்க தங்க போறீங்க? தெரியலீங்க. நம்ம வீட்டில் இருக்குது வீடு, ஒரு வீடு இருக்கு, 2 வீடு, நான் உள்ள தங்கி இருக்கிறேன், ஒரு வீடு காலியா இருக்கு, வந்துருங்க என்று அழைத்தவர் தான் அண்ணாசாமி. அந்த அண்ணாசாமியினுடைய வீடு இன்றைக்கும் இருக்கிறது, அப்படியே இருக்கிறது, மாற்றாமல் வைத்திருக்கிறார்கள். 4 அறை, 2 அறையிலே அண்ணாசாமி குடும்பம், 2 அறையிலே கலைஞரும் அவருடைய மனைவி பத்மாவதியும். அதை அப்படியே கலைஞர் எழுதுவார், ஒரு குருவி கூட்டு வாழ்க்கை. குருவி கூடு தான், 8க்கு 6 தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். வெளியிலே ஒரு கணக்கு பிள்ளை மேசை, மேசை நாற்காலெல்லாம் கிடையாது, வெறும் கணக்கு பிள்ளை மேசை. என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கீழே உட்காந்துக்கிட்டு தான் எழுதணும். அதிலே உருவானது தான் அபிமன்யு, அதிலே உருவானது தான் ராஜகுமாரி. அந்த ராஜகுமாரி தான் முதலில் வந்தது. அதுதான் கலைஞர் கதை வசனம் எழுதிய முதல் படம். அதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம். ஏ சாமி இயக்கிய முதல் படம். எல்லா முதன்மையும் அதுதான். சதிலீலாவதி படம் தான் எம்ஜிஆருடைய முதல் படம். அதில் அவர் துணை நடிகர், ஹீரோவாய் கதாநாயகனாய் நடித்தது கலைஞர் கதை வசனம் எழுதிய படத்திற்குத்தான். கலைஞரால் தான் படிப்படியாக மனமாற்றம் அடைந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த சிங்காநல்லூரில் எம்ஜிஆர் தங்கியிருந்தது ராமநாதபுரம், கலைஞர் தங்கியிருந்தது சிங்காநல்லூர். பிளேக் நோய், அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறை என்பதே வேறு. அந்த பிளேக் நோய் வந்தவுடனே 2 பேரும் ஒரே வீட்டிலே தங்கியிருந்தார்கள். மனைவியை ஊருக்கு அனுப்பிவிட்டார், அவரும் அனுப்பிவிட்டார், 2 நண்பர்களும் சேர்ந்திருந்தார்கள். இப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை கோவையில் இருந்ததை நான் எழுதியிருந்தேன். கோவை மண்டல திமுக மாநாட்டு மலர் வந்த பொழுது மலரை நான் தான் தொகுத்து அதில் எழுதினேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் டெண்டர் விட்டுவிட்டோம்,
மலர் மட்டும் டெண்டர் விட முடியாது, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மலர் வரும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்களை வைத்துக்கொண்டு சொல்ல, வேறு வழியில்லாமல் நான் ஏற்றுக்கொண்டேன். அதில் எழுதினேன், கோவையும் பெரியாரும், கோவையும் அண்ணாவும், கோவையும் கலைஞரும், கோவையும் மு.க. ஸ்டாலினும் என்பதை அப்பொழுதே எழுதினேன். 22 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதினேன். எதிர்கால தலைவர் இவர்தான், எங்கள் தலைவர் இவர்தான் என்பதை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதினேன். கோவையும் மு.க. ஸ்டாலினும் என்று எழுதினேன். அதற்கு முன்னால் அதற்கு முதல் கட்டுரை கோவையும் கலைஞரும். இந்த செய்திகளை எல்லாம் எழுதினேன். மாநாட்டிலே கலைஞர் வெளியிட்டார். வெளியிட்ட பிறகு அந்த மலரை படிப்பார். கோவையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாரே யாரோ ஒரு ஆள், யாரந்தாள் என்று கேட்பார். அவர்தான் இந்த கௌதமன் என்று அவர்கள் சொன்னாலும் சொல்வார்கள். இல்லை என்றாலும் கூட மேடையிலே பேசுகின்ற பொழுது ஏதோ அந்த செய்திகளை நினைவுபடுத்தி பேசுவார் என்றெல்லாம் நான் எண்ணி இருந்தேன். கலைஞர் பார்த்தார். வரிசையாக புரட்டி கொண்டே வந்தார். கோவையும் கலைஞரும் என்ற அந்த செய்தியை பார்த்தவுடனே பார்த்தவர் தான் மூடிவிட்டார். பின்னாலே அமர்ந்திருந்தார் ராஜாத்தி அம்மையார். கொடுத்து விட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்கமுத்துக்கு இதெல்லாம் தெரியும், மன்னவன் அவர்களுக்கு தெரியுமோ என்னவோ, பொன்முடி அவர்களுக்கு முழுதாய் தெரியும். எல்லாரும் இருந்து பார்க்குறாங்க. மூடிவிட்டார். ஏன் இப்படி செய்தார் என்று பின்னால் தான் நினைத்தேன். அவருடைய கோவை வாழ்க்கை என்பது வீழ்ந்த வரலாறு, துயரமான வரலாறு, சோகமான வரலாறு. அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள அவர் விரும்பவில்லை. ஒருவேளை அந்த கட்டுரையை முழுதும் படித்தால் அவ்வளவு பெரிய மாநாடு, 7 மாவட்டங்களுக்கு சேர்ந்து போட்ட கோவை மண்டல மாநாடு, அதில் பேச வைத்திருந்த செய்திகள் திசை மாறி போகும். மனம் வேறு ஒரு உணர்ச்சிக்கு மாறினாலும் மாறும் என்று எண்ணியிருக்க கூடும் என்று நினைத்துத்தான் அதற்கு மேல ஒரு பக்கத்தையும் படிக்கல. முடிவிட்டார். கலைஞர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அவர் சொல்லவே இல்லை. 95 வயதில் இறந்தார். கோவைக்கு வந்த பொழுது அவருடைய வயது 22 வயது. 34 வயதில் அவருடைய ஒரு கண் போயிடுச்சு. 34 வயதிலேயே போயிடுச்சு. அதற்கு பிறகு ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். எங்காவது ஒரு இடத்திலாவது நான் ஒற்றை கண் பார்வையோடு எழுதுகிறேன், நடக்கிறேன், செயல்படுகிறேன் சொல்லியிருப்பாரா? யாருடைய அனுதாபத்தையாவது கோரியிருப்பாரா? நீங்கள் மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். SRS மண்டபத்தில் இருக்கின்ற நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒற்றை கண்ணோடு கொஞ்சம் வண்டியில் ஏறுவோம், வீட்டுக்கு போவோம் என்றால் எத்தனை சிரமப்பட்டு போவோம் என்று தெரியும். இந்த ஒற்றைக்கண் பார்வையோடு தான் 150 சிறுகதைகளை எழுதினார், 15 புதினங்களை எழுதினார், 70 திரைப்படங்களை எழுதினார். அன்றாடம் விதவிதமான சிக்கல்களை சந்தித்தார். இந்த இயக்கம் ஒழிந்தது என்று 76 எல்லோரும் சொல்லினார்கள். 77 தேர்தலிலே நம்முடைய வீழ்ச்சியை கண்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை கைகழுவி விட்டு போனார். இந்த கட்சி வேண்டாம், நாவலர் நெடுஞ்செழியன். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் இன்னொரு கட்சிக்கு போன காட்சியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்டு. அவரோடு சேர்ந்து ஒரு கூட்டமே போனது. அத்தனைக்கு பிறகு எல்லோரும் சொன்னார்கள், எல்லோரும் என்ன இந்தியாவே சொன்னது, இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலமே கிடையாது. அத்தனை பேரும் சிறையில். சொந்த மகன் மு.க. ஸ்டாலின் எல்லோரும் கைது. அவர் மட்டும் கைதாகவில்லை. அவர் நாளை நமதே நாடகம் நடத்த வெளியூர் போயிருக்கிறார். எங்கே உன் மகன்? வெளியூர் சென்றிருக்கிறார், வந்தவுடன் ஒப்படைப்பேன் என்றார் கலைஞர். அதே போல் இது நடந்ததெல்லாம் 1976 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு. 31 காலையிலே அத்தனை பேரும் கைது. 1976 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை சந்தித்தது என்பது தெரிந்தால்தான் இன்றைக்கு இருக்கின்ற இழப்பும் இன்றைக்கு இருக்கின்ற தோல்வியும் தூசுக்கு சமானம் என்பது தெரியும். இதெல்லாம் ஒரு இழப்பு அல்ல. எவ்வளவு பெரிய இழப்புல இருந்து மீண்டும் வந்திருக்கிறோம். அத்தனை பேரும் கழகத்தில் முன்னிலிருந்து அத்தனை பேரும் கைவிட்டு விட்டு போனார்கள். அத்தனை பேர், முக்காவாசி பேர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று பத்திரிகையிலே விளம்பரம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இத்தனைக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருந்தால் ஒன்று நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும். இருந்த காலம் நம்முடைய அண்ணா ஆறுமுக அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். நம்முடைய சுவா செல்வராஜ் அவர்கள், சுவா ஜெகநாதன் அவர்கள், வேகா சண்முகவேல் போன்ற நம்முடைய முன்னோடிகளுக்கு தெரியும், மூத்தவர்களுக்கு தெரியும். இந்த அரங்கத்தில் இருக்கிற மூத்தவர்கள் பல பேர்களுக்கு தெரியும். அந்த 76 கொடுமை என்பது அப்படிப்பட்ட கொடுமை. அதில் இருந்து வெறும் திருமண விழாக்களில், காதலி விழாக்களில் பேசி இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர்
கலைஞர் அவர்கள். அப்படி நடந்தது. ஏன், எப்பேற்பட்ட வரலாறு இது? அவர் முதலில் பேசினார் 1946 அக்டோபர் மாதம் தான் இந்த சூழலை பேசினார். அது ஒரு இரங்கல் கூட்டம். பழைய கோட்டை அர்ச்சுனன் மட்டும் இருந்திருந்தால் இந்த கொங்கு நாட்டை, கோவை மண்டலத்தை திராவிடர் இயக்கத்தினுடைய சொர்க்க பூமியாக மாற்றி இருப்பார். 23 வயசிலே இறந்துட்டார். அந்த பழைய கோட்டை அர்ச்சுனனுடைய இரங்கல் கூட்டம் தான் சூலூரிலே பெருமாள் கோயில் மைதானத்திலே நடந்தது. அதற்கு பேசத்தான் வந்தார் கலைஞர். வந்த கலைஞர் அண்ணாசாமி வீட்டிலே இருந்து வந்தார். கோவை மாவட்டம் முழுவதும் அப்பொழுது நடந்த கூட்டங்கள் விஜயகுமாருக்கு தெரியும். 7 கூட்டம்தான். அதிலே ஒன்று சூலூர். கோவையிலே கூட நடக்காத கூட்டம் சூலூரிலே நடந்தது. அந்த கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அண்ணாசாமி வீட்டில் இருந்து புறப்படுகிற பொழுது, எங்க இந்த கருப்பு சட்டை, எனக்கு ஐயா எடுத்து கொடுத்த கருப்பு சட்டை, பெரியாரை எடுத்து கொடுத்த கருப்பு சட்டையோடு தான் கலைஞர் வந்தார். எங்கே அந்த கருப்பு சட்டை, நான் சூழல் கூட்டத்துக்கு போக வேண்டுமே என்று கருப்பு சட்டை உடனே தூக்கி உள்ள போடுங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க? உங்கள் ஊர் திருவாரூர் நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை உங்கள் தஞ்சாவூர் நினச்சிக்கிட்டீங்களா? இது கோவை. இங்கே கருப்பு சட்டை பார்த்தா வெட்டுவாங்க. அன்றைய கோவை அப்படித்தான் இருந்தது. கருப்பு சட்டை போட்டால் வெட்டுவார்கள். ஆளையே கொடி கட்டினால் மரத்தை வெட்டுவார்கள். சுருட்டி உள்ள வைங்க. சூலூர் பரவாயில்ல, அது சுயமரியாதை மண், அங்க நீங்க போட்டுக்கலாம். சூலூருக்கு அப்பொழுதே பேர் சூலூர் மண், சுயமரியாதை மண். அண்ணாசாமியினுடைய மைத்துனர், அவர் ஒரு ஆலை தொழிலாளி. அவர் தான் மிதிவண்டியை ஓட்ட, பின்னாலே கருப்பு சட்டையை பையுக்குள்ளே சுருட்டி வைத்து கலைஞர் அவர்கள் வண்டியிலே உட்கார்ந்த பிறகு சூலூரில் இறங்கின பிறகு உதருங்க, போடுங்க, கருப்பு சட்டை சூலூர், கவலையே இல்லை. இங்கே எல்லோரும் கைகூப்பி வணங்குவார்களே தவிர வெட்டுவதற்கு ஆள் எவனும் இல்லை இங்கே என்ற அந்த வீர உணர்ச்சியை உண்டாக்க இங்கே கலைஞர் பேசினார். 47 வந்தார். திராவிடர் கழக கூட்டத்தில் பேச வந்தார். 48 வந்தார். ஜனவரி மாதம் வந்தார். 30ஆம் நாள் வந்தார். வந்த பொழுது அவருக்கு டிபி, க்ஷயரோகம், காச நோய். தெரிந்து கொள்ளுங்கள், 95 வயது வரை வாழ்ந்த கலைஞர் ஆரோக்கியமா இருந்தாரா? ஒரு கண் பார்வை இல்லாமல் இருந்தார். காசு நோய் உள்ளவராயிருந்தார். முத்துக்கவுண்டம்புதூர் சூலூர் ரோடு, அங்கேதான் தொடர் வண்டி நிலையம், அங்கேதான் இறங்கினார். இறங்கி அவரை அப்பொழுது ஒய்யல் பாலம்லாம் கிடையாது. ஒரு குதிரை வண்டியிலே நீரோட்டம் குறைவாக இருக்கிற பகுதியில் வைத்து அழைத்து கொண்டு வந்த பொழுதுதான் நான் பல்லு விளக்கிக்கிறேன் என்று கலைஞர் அவர்கள் பல் விளக்க, இந்த நொய்யல் ஆற்றிலே விளக்கிய பிறகு ஊக்கினார். ராசு வீட்டிலே தான் தங்கியிருந்தார். பிறகு பணமும் திருமண விழா, சண்முக தேவி திரையரங்கம் திருமணம் நடப்பது நம்முடைய SRS அவர்களுக்கும் நாச்சாத்தால் அவர்களுக்கும். அதைத்தான் விஜயகுமார் சொன்னார். அதுதான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்த முதல் சுயமரியாதை திருமணம். தான் செய்ய விரும்பினார், நடக்கவில்லை. ஆனால் அவரே செய்கின்ற நிலைக்கு உயர்ந்தார் சூலூரில். அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு முன்னால் எனக்கு சூடான பால் வேண்டும், அந்த பாலிலே முட்டை ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஏன்? எனக்கு சிற்றுண்டி வேண்டாம், எனக்கு காச நோய், சயரோகம், டிபி, அதற்கு இது போதும் என்றார். இவற்றை எல்லாம் எழுதி நம்முடைய பொன்முடியவர்கள் கேட்டார். நான் முடித்துக் கொள்கிறேன். கோவைக்கும் சூலூருக்கும் கலைஞருக்கும் கலைஞருடைய போராட்ட வாழ்விற்கும் வீழ்ந்து எழுந்த அந்த வீர வரலாற்றுக்கும் மிக நீண்ட பக்கங்கள் உண்டு. அதிலே சுருக்கமாக சொல்வதற்குத்தான் இந்த கூட்டம் அனுமதிக்கும். அதோடு நிறைவு செய்கிறேன். அப்பொழுதுதான் அந்த கலைஞர் அவர்கள் அந்த நோயிலே இருந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை மீட்டுதான் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் சண்முகதேவி திரையரங்களை பேசுகின்ற அந்த வீர உரையை கேட்டவுடனே எப்படி இங்கே பீடம்பள்ளி செல்வராஜ் மணமரா அவருடைய குடிவுடர் இங்கே வந்து சேர்ந்தார்களோ கழகத்தில், அதே போல கோவையிலே சூலூரிலே SVLக்கெல்லாம் ஆசிரியர். அவர் எப்பொழுதுமே கதருடை தான் போடுவார். அந்த கதருடை போட்ட ஆசிரியர் கலைஞருடைய பேச்சை கேட்ட உடனே சொன்னது, போடுங்கப்பா எனக்கு ஒரு முரசொலியை என்றார். என்னமா பேசுறான், நெருப்பு பற்ற வைக்கிற மாதிரி பேசுறான். அதனாலே அவர் எழுதி அவருடைய முரசொலி பத்திரிகை எனக்கொன்று போடுங்கள் என்று சொன்னவர் அவர். அந்த பேச்சினுடைய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றல்.
முத்தமிழ் மாநாடு என்று கோவையிலே நடந்த பொழுது கலைஞர் அவர்கள் பேசுகின்ற அந்த அழைப்பை இங்கே ஒவ்வொருவராக அழைத்தார்களே, அப்படி அழைக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தவர் நம்முடைய களங்களைச் சேர்ந்த ஜிடி நாயுடு அவர்கள். ஜிடி நாயுடு அறிவித்தார், இப்பொழுது அணுகுண்டு வெடிக்கப் போகிறது என்றார். அணுகுண்டு என்று சொன்னது கலைஞர் அவர்களை. இத்தனை நோயில இருந்து மீண்டவர் அவர், இத்தனை உடல் பாதிப்பில இருந்து மீண்டவர் அவர், இத்தனை தோல்வியிலிருந்தும் மீண்டவர் அவர். எல்லாவற்றுக்கும் படிப்படியாய் மீண்டு மீண்டு வந்துதான் என்னுடைய மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதை முதன்மையாக கருதினார். அந்த கல்வி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 15 விழுக்காடு ஒதுக்கீடு என்றார். ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவசமாக எல்லா கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். எனக்கு மட்டும் முழுமையான அதிகாரம் இருந்தால் இந்த தமிழ்நாட்டை நான் ஒரு சிங்கப்பூர் போல் மாற்றுவேன் என்றார். ஆனால் இங்கே கோட்டையிலே புல் முளைத்தால் கூட செதுக்குவதற்கு டெல்லி இடத்திலே அனுமதி கேட்க வேண்டி இருக்கிறதே என்று வருத்தப்பட்டார். எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தார் கலைஞர். அந்த கல்வியின் பயனை பெற்ற இப்பொழுது அக்ரஹாரத்தைச் சேர்ந்த ஒரு பையன் கலைஞர் எங்களுக்கும் கொடுத்தார். பிராமண பையனாகிய எனக்கும் எங்கள் குடும்பத்திலே நான் தான் முதல் பட்டதாரி. நான் இன்றைக்கு ஒரு பட்டதாரியாக ஆகியிருப்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் என்று ஒரு பேட்டியில சொல்லிவிட்டு, ஆனால் எங்காத்திலே மற்றவாள்லாம் அதை ஏற்றுக்க மாட்டா, அவருக்கு எந்த காலத்தில் ஓட்டு போடவும் மாட்டா, நான் நன்றி மறக்காமல் இருக்கிறேன் என்று பையன் சொன்னார். அந்த படிப்பு என்பதை இப்பொழுது வீட்டுக்கு வீடு மருத்துவர் பொறியாளர் இத்தனை இருக்கிறோமே, அன்றைக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. சமஸ்கிருதம் என்றால் ஒரு ஜாதி மட்டும்தான் படிக்க முடியும். அதை உடைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். இன்றைக்கு எந்த வீட்டில் எந்த வீதியில் எல்லாம் மருத்துவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நன்றி கூற வேண்டியது திராவிடர் இயக்கத்திற்கு. இனி அப்படி முடியாது, இனி அப்படி அந்த மருத்துவ வாய்ப்பு வராது. அதற்கு வந்திருப்பதுதான் நீட். அந்த நீட் என்பதை உடைத்தே தீருவோம், அகற்றியே தீருவோம் என்று நாம் வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் இன்று வரை செயல்படுத்த முடியாத நிலையிலே நம்மை கையற்ற நிலையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த நீட்டை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். மாற்ற வேண்டும் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் குரல் எழுந்திருக்கிறது. அவ்வளவு முறைகேடு. வட மாநிலங்களிலே 11ஆம் வகுப்பு செல்ல மாட்டார்கள், 12ஆம் வகுப்பு படிக்க மாட்டார்கள். நம்ம ஊரில் தான் அதெல்லாம் 10வது முடிச்ச உடனே நேராக ஒரு கோச்சிங் கிளாஸ், அவ்வளவுதான். லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து படிக்க வேண்டியது, தேர்வு எழுத வேண்டியது, முடிந்தால் வினாத்தாளுக்கு ஒரு தொகை. இப்போ இந்த ஆண்டு ஒரு வினாத்தாளுடைய மதிப்பு 5 லட்சம். எல்லா ஊழலும் வெளிவந்து விட்டது. இந்த நீட்டை பற்றி, நீட் ஊழலை பற்றி பேசாத ஒரு அரசு இங்கே வந்திருக்கிறது. வள்ளுவரை பற்றி, வள்ளுவருக்கு காவி பூசுவதை பற்றி பேசாத ஒரு அரசு இங்கே வந்திருக்கிறது. நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்தை கலைஞர் அறிவித்தார். எப்பொழுது? தாளமுத்து நடராசனுடைய நினைவு நாளில். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வரலாற்று செய்தியோடு இணைப்பார். அந்த நீராறும் கடல் உடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்னால் வந்தே மாதரம் என்று பாடுகின்ற ஒன்று இழிவை நடந்த பிறகும் பிரதமரிடத்திலே மனு கொடுக்கிற முதலமைச்சர் தான் நமக்கு வந்திருக்கிறார். எதிர்த்து நின்று போராடி உறுதி கட்டி காட்டிய, நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு மக்கள் முதல்வர் நாளை வருவார். EWS வளர்ந்த பிரிவினருக்கு ஒதுக்கீடு, உயர் சாதிக்கு, ஆதிக்க சாதிக்கு ஒதுக்கீடு 10 விழுக்காடு. அவங்க இருக்கிறதே 3 விழுக்காடு தான். 3 விழுக்காட்டு உயர் சாதி ஆதிக்க சாதிக்கு 10 விழுக்காடு. எந்த கோரிக்கையும் கொடுக்காமல், எந்த விண்ணப்பமும் கொடுக்காமல் 10 விழுக்காடு ஒதுக்கியது மோடி அரசு. நாடே பின்பற்றியது. நான் பின்பற்ற மாட்டேன், தமிழ்நாடு பின்பற்றாது என்று உறுதி காட்டியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த உறுதி காட்டினால் ஆட்சி போகும், அப்படி ஒரு விதிமுறையே உண்டு. இருந்தாலும் கூட ஆட்சி போனாலும் பரவாயில்லை, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக இருக்கின்ற அரசை நடத்தி கொண்டிருக்கிறேன். EWS என்பது இங்கே அனுமதி கிடையாது என்றார்.
உறுதி காட்டினார், வீரத்தோடு நடந்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வீர பெருமகனினுடைய ஆட்சி மீண்டும் வரும். நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும், உரம் வேண்டும், திறம் வேண்டும். நம் ஞாழ கலைஞர் சென்ற பாதையில் செல்லுகின்றவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய ஆட்சி மறுபடியும் வெறும் வெல்லும். நாம் வீட மாட்டோம், வாழ்வோம், விரைவில் அரியணையில் அமர்வோம். நன்றி.